தனி மட்டி போடுறேன், என் ஃபேஸில் எந்தவித மாற்றமும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்களா? உங்களுக்கான ரீல்ஸ் தான் இது. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முல்தானி மட்டி என்னென்ன ஸ்கின்னுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு முல்தானி மட்டியோட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காட்ட போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முல்தானி மட்டி அளவாக பயன்படுத்திங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க முல்தானி மட்டியோட பால் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃபேஸ் பேக்காட்ட போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஆனால் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்கள் ஃபேஸில் கரும்புள்ளிகள் இருந்துச்சுன்னா முல்தானி மட்டியோட கிளிசரின், அதாவது வெஜிடபிள் கிளிசரின் கிடைக்கும். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்படி கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளிகள் வந்து சீக்கிரமாகவே மறைஞ்சிடும். உங்களுக்கு ஆக்னி ஸ்கின் இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் முல்தானி மட்டி, 2 ஸ்பூன் சந்தன பவுடர் ஒரிஜினலாக இருக்கணும். அதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினல் பவுடர் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் வந்து கலந்து 10 நிமிஷம் ஃபேஸ் பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. இந்த பேக்கை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆக்னி ஸ்கின் இருக்கவங்க ஃபேஸ் இருக்கிற சுருக்கம் மறையிறதுக்கு முல்தானி மட்டி கூட 2 ஸ்பூன் முல்தானி மட்டி, 1 டீஸ்பூன் வெந்தய பவுடர், அதோட லெமன் ஜூஸ் பாதி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபேஸ் பேக்காட்ட போட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் குறைஞ்சி என்றைக்குமே நீங்கள் பார்க்க இளமையாக தெரிவிங்க.